ஞானசேகரனுக்கு நடக்கப் போகும் 2 பரிசோதனைகள். அடுத்த கட்டத்தை நோக்கி ஐபிஎஸ் டீம். வணக்கம் நண்பர்களே. சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்காரம் செய்த வழக்கில் கைதாகி விசாரணை நடத்தப்பட்டு வரும் ஞானசேகரனிடத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த ஸ்நேகப்பிரியா ஐபிஎஸ் தலைமையிலான குழுவினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவர்கள் நடத்திய விசாரணையில்தான் ஞானசேகரனின் பின்னணியில் இருக்கும் யார் இந்த சார் இன்னும் அம்பலத்துக்கு வரவில்லை என்றாலும் அவனது பின்னணியில் 6 போலீசார் இருப்பது கண்டறியப்பட்டது. போலீசாரிடத்தில் விசாரணை நடத்தப்பட்ட நேரத்தில் அழுத்தம் அதிகரித்ததால் சைபர் கிரைம் போலீஸ் ராகவேந்தர் ரவி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் தொடர்ந்து ஞானசேகரனிடம் அடுத்த கட்ட விசாரணையில் ஈடுபட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு இன்றைய தினம் அவனது குரல் மாதிரி பரிசோதனை நடத்துகிறது. காரணம், அவனது மொபைலில் பல காவல்துறை அதிகாரிகளும் அரசியல் புள்ளிகளும் தொடர்ந்து பேசியுள்ளார்கள். அதனால் அவர்கள் செல்போனில் பேசிய ஆடியோ ஆதாரங்களை வைத்து அவனது மொபைலுக்கு பேசியது எந்தெந்த காவல்துறையினர், எந்தெந்த அரசியல் புள்ளிகள் என்பதை ஆராயப் போகிறார்கள். காரணம், பல காவல்துறை அதிகாரிகள் நாங்கள் ஞானசேகரனின் மொபைலுக்கு கால் பண்ணவில்லை என்று மறுக்கிறார்களாம். அதன் காரணமாகவே அதன் உண்மை தன்மையை அறிவதற்காக ஞானசேகரனின் குரல் மாதிரி மட்டுமின்றி அவனுடன் மொபைலில் பேசி வந்த காவல்துறை அதிகாரிகளின் குரல் மாதிரி என அனைத்தையும் எடுத்து அதன் உண்மை தன்மையை அறியும் பரிசோதனை இன்றைய தினம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனையில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பேசியது உண்மைதான் என்பது அறியப்பட்டால் உடனடியாக அவர்களும் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படுவார்கள். இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் இரத்த பரிசோதனை செய்யப்படுகிறது. முக்கியமாக அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே சில மாணவிகள் இதேபோன்று பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் அந்த வழக்குகளை காவல்துறை விசாரிக்காமல் கிடப்பில் போட்டுள்ளார்கள். அது அனைத்தையும் தற்போது தூசி தட்டி இருக்கும் பெண் ஐபிஎஸ் குழுவினர் சம்பந்தப்பட்ட அந்த மாணவிகளிடம் நடத்தப்பட்ட பரிசோதனைகள், தற்போது நடத்தப்படும் சோதனை முடிவுகளையும் வைத்து ஆய்வை நடத்தப் போகிறார்கள். முக்கியமாக தற்போது பாதிக்கப்பட்ட மாணவி மட்டுமின்றி இதற்கு முன்பு பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்கிற கோணத்திலும் இந்த விசாரணை நடத்தப்படுகிறது. அதனால் இன்றும் நாளை மறுநாளும் நடத்தப்படும் இந்த 2 பரிசோதனைகளும் இந்த வழக்கில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அடுத்த செய்தி, திமுக அரசு வைத்த குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றத்தின் 8 கேள்விகளுக்கு ஆளுநர் ரவி அதிரடி பதில். தமிழக ஆளுநர் ரவியை எப்படியாவது தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று படுதீவிரம் காட்டி வருகிறார் ஸ்டாலின். என்றாலும் ஆளுநருக்கு எதிராக அவர் எடுத்த எந்த முயற்சிகளும் இதுவரை அவருக்கு பலன் கொடுக்கவில்லை. கடைசியாக உச்சநீதிமன்றம் கூட ஆளுநரை திரும்ப பெறுவதில் ஜனாதிபதியும் மத்திய அரசும் தான் முடிவெடுக்க வேண்டும், நீதிமன்றத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை என்று கைவிரித்துவிட்டது. இந்த நிலையில்தான் தற்போது அடுத்தபடியாக ஆளுநர் தமிழக அரசு அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் கிடப்பில் போட்டுவிடுகிறார் என்கிற விஷயத்தை முன்வைத்து ஏற்கனவே தங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் மீது தொடுத்திருந்த வழக்கை தற்போது துரிதப்படுத்தியுள்ளது திமுக அரசு. இந்த வழக்கு நேற்றும் இன்றும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. திமுக சார்பில் தாக்கல் செய்த அந்த மனுவில் தமிழக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கும் மசோதாக்களுக்கு அவர் ஒப்புதல் கொடுப்பதில்லை, கிடப்பில் போட்டு விடுகிறார். அப்படி இல்லை என்றால் ஆளுநருக்கு அனுப்பி விடுகிறார். அதோடு தான் திருப்பி அனுப்பும் மசோதாக்களை எதற்காக அனுப்பி வைத்தேன் என்கிற காரணத்தையும் அவர் சொல்ல மறுக்கிறார் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார்கள். இதுகுறித்து திமுக வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் கூறுகையில், தமிழக அரசு அனுப்பும் மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பும் போது 2வது முறை தமிழக அரசு அனுப்பி வைக்கும் போது அதற்கு அவர் ஒப்புதல் கொடுத்தாக வேண்டும். ஆனால் அவர் அதை கிடப்பில் போட்டு விடுகிறார். இன்னும் தமிழக அரசு அழுத்தம் கொடுத்தால் ஜனாதிபதியிடம் ஒப்புதல் வாங்கிதான் முடிவு சொல்ல முடியும் என்று அங்கு அனுப்பி வைத்து விடுகிறார். ஆனால் அப்படி ஜனாதிபதி இடத்தில் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் திரும்பி வருவதில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார்கள். இந்த நிலையில்தான் இதுகுறித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநர் ரவிக்கு 8 கேள்விகளை முன்வைத்துள்ளார்கள். அதில் மாநில அரசு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கும் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டியது ஆளுநரின் பொறுப்பு. அப்படி இல்லை என்றால் அதில் என்ன குறைபாடு உள்ளது என்பதை அவர் சுட்டிக்காட்ட வேண்டும். அதுவும் இல்லை என்றால் அந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பி அதற்கான ஒப்புதல் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு உள்ளது. ஆனால் மாநில அரசு அனுப்பும் மசோதாக்களுக்கு எந்த ஒப்புதலும் கொடுக்காமல் அவர் கிடப்பில் போட்டால் எப்படி அரசாங்கம் செயல்பட முடியும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநர் ரவிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இந்த நிலையில் தான் இன்று ஆளுநர் மாளிகையும் தங்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் விளக்கமளிக்க தயாராகியுள்ளது. அந்த விளக்கத்தில் தமிழக அரசு அனுப்பிய மசோதாக்கள் எதற்காக திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது, அதோடு தான் சுட்டிக்காட்டிய தவறுகளை அவர்கள் ஏன் திருத்தம் செய்யவில்லை, ஆளுநர் என்பவர் அரசியல் அமைப்பு சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர். அதனால் சட்ட திட்டங்களை மீறி மாநில அரசு மசோதாக்களை அனுப்பினால் அதற்கு ஒப்புதல் கொடுக்க முடியாது.
குறிப்பாக அதே போன்ற மசோதாக்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே அதை திருப்பி அனுப்ப வேண்டிய கடமை ஆளுநருக்கு உள்ளது என்பது போன்ற பல விஷயங்களை இதில் குறிப்பிட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார்கள். குறிப்பாக தமிழக அரசு சார்பில் இந்திய அரசியலமைப்பு சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு ஆளுநர் செயல்பட்ட போதும் மத்திய அரசின் ஏஜென்ட்டாக செயல்படுவதாக தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டு வருவது, சட்ட வரம்புகளை மீறி ஆளுநரை திமுகவினர் விமர்சித்து வருவது குறித்த பல ஆதாரங்களையும் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போகிறார்களாம். அந்த வகையில் இதுவரை திமுக தங்கள் பக்கம் மட்டுமே நியாயம் இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் வாதாடி வரும் நிலையில், அடுத்தபடியாக சட்ட வரம்புகளை மீறி இவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்கிற அனைத்து ஆதாரங்களையும் ஆளுநர் ரவி தனது வழக்கறிஞர் மூலம் மொத்த ஆவணங்களையும் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போகிறாராம். அதன் காரணமாக இதுவரை ஆளுநர் மீது தவறு இருப்பது போன்று திமுக வழக்கறிஞர்கள் வாதாடி வந்த நிலையில், அடுத்தபடியாக ஆளுநர் கொடுக்க போகும் ஆதாரங்கள் திமுகவை திருப்பி அடிக்கும் என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில் ஆளுநரை திரும்பப் பெற மத்திய அரசு ஜனாதிபதிக்கு உத்தரவு போட வேண்டும் என்று திமுக தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது போன்று இந்த மசோதா விவகாரத்திலும் சட்ட வரம்புகளை மீறி எப்படியெல்லாம் திமுக செயல்பட்டது என்பது குறித்த ஆதாரங்களையும் அடுத்தபடியாக ஆளுநர் மாளிகையும் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போகிறது. அதனால் இந்த வழக்கில் அடுத்தடுத்து எப்படிப்பட்ட திருப்பங்கள் நடைபெறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி. ராஜா மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு. கொந்தளிக்கும் பாஜக. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் திமுக செய்த அரசியல் காரணமாக பாஜக மற்றும் இந்து முன்னணி கடும் கொந்தளிப்புக்கு ஆளானவர்கள், குறிப்பாக முருகனின் திருப்பரங்குன்றம் மலையை இஸ்லாமியர்களின் மலையாக்க வேண்டும் என்று திமுக தலைமை வேலை செய்தது. ஆனால் அதற்கு பாஜகவும் இந்து முன்னணியும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அப்போது பேசிய பாஜகவின் ராஜா, திமுக வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்துக்களுக்கு செய்து வரும் துரோகத்தை அப்பட்டமாக வெளிச்சம் போட்டார். அதோடு திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தி போன்று மாற்ற இந்த அமைப்புகள் திட்டமிட்டு வருவதாக நீதிமன்றத்தில் திமுக வழக்கறிஞர் தெரிவித்த கருத்தையும் கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருந்தார். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள், இனிமேல் சாதி ரீதியாக இந்துக்களை பிரித்து திமுக ஓட்டு வேட்டையாட முடியாது என்று ஆவேசமாக பேசிய ராஜா, இனிமேல் தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒன்று சேர்ந்து திமுகவுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்போம், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மரண அடி கொடுக்க வைப்போம் என்று ஆவேசமாக பேசியிருந்தார். இந்த நிலையில் திமுகவினர் சார்பில் ராஜா மீது மத கலவரங்களை தூண்டுதல், பொது அமைதியை சீர்குலைக்க முயற்சி செய்தல் உட்பட 4 பிரிவின் கீழ் மதுரை சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். இது பாஜகவினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களே, அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கரசு களத்தில் கைதாகியிருக்கும் ஞானசேகரனுக்கு குரல் மாதிரி மற்றும் ரத்த பரிசோதனை நடத்தப்படுவது, தமிழக ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு வைத்த குற்றச்சாட்டை அடுத்து உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு விடுத்த 8 கேள்விகளை தொடர்ந்து பல அதிர்ச்சி ஆதாரங்களுடன் மனு தாக்கல் செய்ய போகும் ஆளுநர் ரவி மற்றும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜகவின் ராஜா மீது திமுகவினர் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.